நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான சுகாதாரத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிக் ஜாபுங்க 11 காலத்துக்கான வேலைவாய்ப்பு. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் கன்னியாகுமரி. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் பார்க்குறது முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து 3 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஃபார்மாசிஸ்டிக் சித்தாய்க்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஆயுஷ் கன்சல்டண்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், தெராபெட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், ஃபார்மாசிஸ்ட் ஆலோபதி சொல்லுக்கு வந்து 1 காலத்துக்கான வேலைவாய்ப்பும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 13 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து 11 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து BUMS டிகிரி முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தா போதும். ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து BAMS, BUMS, BHMS, BSMS, BNYS முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்களும். டேட்டா அசிஸ்டண்ட் வந்து கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் கன்சல்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா BSMS முடிச்சிருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். தெராபெட்டிக் அசிஸ்டண்ட் வந்து டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் நர்சிங் தெராபட்டிஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MS ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா BC, MBC இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 34 வயசுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. SC, ST கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இதாங்க ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு, ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 34,000 ரூபாயும், மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பர் டேக்கு வந்து 300 ரூபாயும், ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி 30,000 ரூபாயும், ஃபார்மசிஸ்ட் சித்தா போஸ்ட்டுக்கு வந்து 22,500 ரூபாயும், டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாயும், ஆயுஷ் கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 40,000 ரூபாயும், தெராபெட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாயும், ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 12,000 ரூபாயும், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து 15,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/3/2024 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/3/2024 மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேர்லேயோ இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி இந்த வேலை வாய்ப்புக்கான புகைப்படத்தை வந்து நீங்கள் மேலே பேஸ்ட் பண்ணணும். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து நீங்கள் அதில் எழுதணுங்க. விண்ணப்பதாரரின் பெயர், கணவர் பெயர் இல்லைன்னா தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயது, உங்களோட வகுப்பு கம்யூனிட்டி, உங்களோட என்ன கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். கல்வி தகுதி சான்றிதழுடன் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிங்க. முன் அனுபவம் ஏதேனும் இருந்துன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முன்னதாக ஏதாவது கம்பெனிலையோ ஏதாவது ஒரு இதில் இருந்துன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்க. தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் மற்றும் உங்களோட டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு முன்னுரிமை ஏதேனும் இருப்புன்னு அதற்கான நகலுமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கில் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தனாலும் அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். விண்ணப்பதாரின் கையொப்பம் இல்லை நீங்கள் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1,
இந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி இந்த வேலையை வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம்.